ஃபுட் வேர்ல்ட் நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப் மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Do you want your kids to excel in reading and listening skills in English without mugging up through online? Come on, join your kids in Street Phonics Academy and feel the difference in learning. Very limited seats, grab the opportunity soon. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு பஜ்ஜி மிளகாயை சென்டரில் இந்த மாதிரி ஒரு சின்ன கட் பண்ணி இதில் உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள். காரம் நிறைய வேணும்னா சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகாய் காரமாக இருக்குங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் ஒரு மிளகாய் எடுத்து இந்த சென்டரில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணிடலாம். மிளகாயில் கேப்பே இல்லாத அளவுக்கு நம்ம டைட்டாக ஸ்டஃப் பண்ணணும். நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இருக்க 8 மிளகாயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் பஜ்ஜியோட மேல் மாவு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு. இந்த 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், பைண்டிங்காக தான் சேர்க்குறோம். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது மிளகா பஜ்ஜிங்கிறதுனால காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக. மற்ற பஜ்ஜிக்கெல்லாம் நீங்கள் சாதா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், சிகப்பு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதம் வரைக்கும் எல்லா பஜ்ஜிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பஜ்ஜி போட போகிறோங்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மிளகா ஒவ்வொன்றும் இதில் டிப் பண்ணி எல்லா சைட்ஸ்லையும் டிப் பண்ணி மீடியம் ஹீட்டில் இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லைட்டாக எல்லா சைட்ஸ்லையும் திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. எல்லா மிளகாயும் இதே மாதிரி பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டஃப்ட் மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.